2026 ஐபிஎல் சீசனுக்கான சிஎஸ்கேவுடைய டார்கெட் வேற மாதிரி இருக்குங்க. இப்படியாப்பட்ட ஒரு டார்கெட்டை யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு மூவ் சிஎஸ்கே இருந்து இப்படி வந்திருக்கு அப்படின் போது ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா தான் இருக்கு. ஸோ 2026 சீசனை சிஎஸ்கேனி ஃபுல் அண்ட் ஃபுல் யங் பிளேயரை வச்சு டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ சீனியர் வீரர்கள் வந்து ஒருத்தர் 2 பேர் இருந்தாலுமே டீமில் முக்கால்வாசி பேர் நல்ல குவாலிட்டியான யங்ஸ்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் திங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் டோட்டலி சிஎஸ்கே அணி வந்து பிளேயிங் 11 வந்து மாற்ற போகிறாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்குவாடையுமே வந்து மாற்ற போகிறாங்க. ஸோ முக்கியமான வீரர்கள் எல்லாரையுமே வந்து தூக்கிட்டு நல்ல தரமான குவாலிட்டியான யங்ஸ்டர்ஸை வந்து சிஎஸ்கே அணியில் கொண்டு வருவதற்கு சிஎஸ்கே நிர்வாகம் நல்ல முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி தான் முக்கியமான 2 வீரர்களை சிஎஸ்கே அணி இப்போ டார்கெட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 வீரருமே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் சும்மா அற்புதமாக வந்து ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. தோனியுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இந்த 2 யங்ஸ்டருமே கரெக்டாக இருப்பாங்க. இந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரை சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி அந்த 2 வீரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கார்த்திக் சர்மா, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஊர்வில் பட்டியல். ஸோ இந்த 2 பேருமே வந்து ஒரு குவாலிட்டியான தரமான டொமஸ்டிக் பிளேயருங்க. டொமஸ்டிக்கில் அவ்வளோ அற்புதமாக ஆடி இருக்காரு. இந்த ஊர்வில் பட்டியல் பார்த்தீங்கன்னா 2024 சீசனில் குஜராத் டைட்டன்ஸ் அணியில் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் 2025 அந்த மெகா ஆக்ஷனில் வந்து ஸோ எந்தெந்த டீம் வந்து ரிட்டர்ன் பண்ணாங்களோ எல்லாருமே வெளியே விட்டாங்களோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஊர்வில் பட்டியலை வந்து குஜராத் டைட்டன்ஸ் அணி வெளியே விட்டுட்டாங்க. அவரை வெளியே விட்டு ஆக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா 28 பாலுக்கு அதிரடியான ஒரு சதம் அடித்தார். ஸோ T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே குறைந்த பந்தில் சதம் அடித்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை வந்து அவர் தான் வந்து இப்போ வரைக்குமே வச்சிருக்காரு. என்னதான் வந்து கிறிஸ் கெயில் 30 பாலுக்கு அடித்தாலுமே இவர் 28 பாலுக்கு அடித்து நவுத்திருக்காரு அப்படின் போது ஸோ எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேனாக இருப்பார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. கார்த்திக் சர்மா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு வந்து ஆடிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஊர்வில் பட்டேல் பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு வந்து ஆடிட்டு இருக்காங்க. டொமஸ்டிக்கில் ரஞ்சி டீமில் வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஸோ 2 டீமுமே வந்து நல்ல குவாலிட்டியான டீமில் வந்து 2 பேருமே விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து தலை தோனி அவர்கள் டார்கெட் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானோட தான் அவங்க வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க. 2 பேருக்குமே ஹிட்டிங் எபிலிட்டி சொல்லவே தேவையில்லைங்க, அவ்வளோ அற்புதம் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் அந்த ஃபினிஷிங் ரோலுக்கு வந்து 2 பேரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ தோனி எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இன்னும் எவ்வளோ சீசன் தான் ஆட போகிறாரு, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு விக்கெட் கீப்பர் நமக்கு தேவை. அது யாராக இருப்பாங்க, யார் வந்து தோனியோட இடத்த வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இன்றைக்கி வரைக்குமே நம்ம மிஸ்டர் ஐபிஎல் சின்னத்தலை சுரேஷ் ரெய்னாவுடைய இடத்த யாராலையுமே ஃபில் பண்ண முடியவே இல்லைங்க. அந்த ஸ்லாட் தாங்க மிகப்பெரிய ஒரு சிஎஸ்கே அணிக்கு ஃபெயிலியராக இருந்துட்டு வந்துட்டுருக்கு. தலை தோனி அவர்கள் எப்படி வந்து அந்த ஃபினிஷிங் ரோலை இப்போ வரைக்குமே ஆடிட்டுருக்காரோ அதுவும் அந்த 1-1 பொசிஷனில் தலை சின்னத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் ரெய்னா அவர்கள் ஆடிட்டு இருந்தார். ஸோ அந்த இடம் இன்னைக்கு வரைக்குமே யாருமே ஃபில் பண்ணவும் கிடையாது, ஃபில் பண்ணவும் முடியாது. அதுதான் வந்து சிஎஸ்கேவுடைய பிராண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் ரெய்னா இருந்திருந்தால் கண்டிப்பாக ஐபிஎல்ல இன்னும் 2-3 சீசன்கள் வந்து ஆடி இருப்பார், தோனி கூட ட்ராவல் பண்ணியிருப்பார். என்னதான் ரெய்னா வந்து அவர் ஃபார்ம் இல்லாமல் அவர் ஆடாமல் இருந்தாலுமே சிஎஸ்கே அணியில் அவர் இருக்கிறது எந்த அளவுக்கு பலம் அப்படின்றத நம்ம கோப்பையை வின் பண்ணப்போலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து தலை தோனி அவர்கள் ஏன் விட்டார் அப்படின்னு தெரியல. ரெய்னாவை வந்து பக்கத்திலே வச்சிருக்கலாம், அவரை ரிட்டர்ன் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஆக்ஷனில் கூட பேசிக் ப்ரைஸில் கூட எடுத்து அவரை ஆட வச்சிருக்கலாம். கண்டிப்பாக அவர் இருந்திருந்தாருன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த லெஜண்ட் லீக் டோர்னமெண்ட்டில் எல்லாத்துலேயுமே ரெய்னா அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்க. வெறும் 34 வயசு தாங்க ஆகுது அவருக்கு, அவ்வளோ பெரிய வயசுலாம் ஆகலை. அவர் வந்து இன்னும் ஆடி இருக்கலாம், எஃபெக்ட் போட்டிருக்கலாம், நல்லா கம்பேக் பண்ணி அவர் வந்திருக்கலாம், வராமல் போயிட்டார். பட் இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு அவருக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஐபிஎல்லேருந்து விலகிட்டார். இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்னும் நமக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அவரை மாதிரியே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து கண்டிப்பாக ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான டீமை உருவாக்கலாம். எப்படி 2008 வந்து சிஎஸ்கே அணி புது டீமை உருவாக்கி உள்ளே வந்தாங்களோ அதே மாதிரி இந்த 2026 சீசனில் ஒரு நல்ல டீமை வரப்போகிறாங்க. இந்த 2025 வந்து நல்ல டீமை வந்து செட் பண்ணுறதுக்கான ஒரு சீசனாக வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஆயுஷ் மத்ரே, ரைஸ், சைக் ரஷீத் எல்லாருமே செம்மையாக ஆடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம சிஎஸ்கே அணியில் வச்சுக்கிட்டு ஏன் மற்ற பிளேயருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ யங்ஸ்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஓப்பனிங் ஆகட்டும், நல்ல ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் கார்த்திக் சர்மாவையும் ஊர்வில் பட்டேலையும் சிஎஸ்கே கேம்புக்கு வர வச்சுருக்காங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துருக்காங்க. ஸோ எப்படி ஆடுறாங்க, அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டிசைட் பண்ணி தான் அவங்கள வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கேம்பில் வச்சுருந்துட்டு சிஎஸ்கேவோட நல்லா ட்ராவல் பண்ணி ஸோ அவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிவிட்டு இந்த 2026 வர அந்த மினி ஆக்ஷன் வருது இல்லைங்களா, அந்த ஆக்ஷனை வந்து இவங்க எல்லாருமே சிஎஸ்கே எடுக்கிறதுக்கான பிளானில் வந்து இருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் அந்த மினி
செலெக்ஷனில் வந்து முக்கியமான வீரர்லாம் தேவையில்லாத வீரர்லாம் தூக்கி போட்டு ஸோ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து செட் பண்ணி ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கறதுக்கான ஒரு சான்சஸ் தான் சிஎஸ்கே அணி உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 2025 ஐபிஎல் பயணம் சிஎஸ்கே அணிக்கு முடிவுக்கு வந்தாலுமே இன்னும் ஒரு 3 மேட்ச் இருக்குது. அந்த 3 மேட்ச்சில் வந்து ஸோ அவங்க வந்து அந்த பிளேயிங் லெவனை செட் பண்ணுறதுக்கான ஒரு இன்டென்ட்டில் தான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் தலை தோனி அவர்களும் ஆடிட்டுருக்காரு. பட் ஏன் வந்து அவர் பிளேயிங் லெவனை சேஞ்ச் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. கண்டிப்பாக அந்த பிளேயிங் லெவனில் முக்கியமான பிளேயர் வந்து இடம் பிடிச்சிருக்கணும். அந்த தீபக் ஊடியாவுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டில் அந்த வனிஷ் பேடியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அது நடக்காமல் போயிடுச்சு. கடைசி டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் நேம் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா வனிஷ் பேடியுடைய நேம் தான் இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா அதை அழிச்சிட்டு தீபக் கூடாவை வந்து பிளேயிங் லெவனில் சேர்த்துருக்காங்க. ஸோ இதை வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு தான். ஸோ சிஎஸ்கேவின் அடுத்த இளம் விக்கெட் கீப்பர்களை வந்து களமிறக்க போகிறாங்க. 2 பேருமே முக்கியமான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், நல்ல ப்ளீசிங் ரோலு. ஸோ நல்ல ஃபினிஷிங் ரோலில் வந்து நல்லா ஆடக்கூடிய தரமான 2 தோனி மாதிரி ஹிட்டிங் ஆடக்கூடிய ஒரு தரமான 2 பிளேயர். ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவங்க 2 பேருமே கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்றது நம்ம பார்ப்போம். என்னதான் சொன்னாலுமே நம்ம சுரேஷ் ரெய்னா, எம்எஸ் தோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலியுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டை நிரப்புறதுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு கிரிக்கெட் வீரரும் இல்லை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சுங்க. ஸோ அது உண்மையான விஷயம்தான். கண்டிப்பாக சிஎஸ்கே உடைய இந்த பிளேயிங் லெவலில் யங்ஸ்டர்ஸை கொண்டு வரது ரொம்ப 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 முக்கியமான விஷயம், ரொம்ப நல்ல குவாலிட்டியான விஷயம். ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க, ஸோ எந்த மாதிரியான டிசிஷனோட வர போகிறாங்க அப்படின்றது நம்ம அடுத்து பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ நேற்றைய போட்டி ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. ஆர்சிபி அணி 2 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கிட்டத்தட்ட இதே மாதிரி தாங்க 2024 அந்த கடைசியில் தோனி அவர்கள் வந்து மேட்சை வந்து கைவிட்டு போவார். அந்த மேட்சையும் 2 ரனில் தான் ஜெயித்தோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 2 ரனில் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்பயும் போட்டது யாசையல் தான், இப்போ போட்டதும் யாசையல் தான். அந்த கடைசியில் வந்து ஆடினது தோனி தான், இங்கேயும் ஆடினதும் தோனி தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டோட்டலி சேம் அண்ட் சேம். ஸோ ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ரீக்ரியேட் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரீக்ரியேட் அப்படின்ற கூட சொல்லலாம். ஒருவேளை சிஎஸ்கே அணி ஆர்சிபி அணி உள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குதா, இந்த சீசன் ஆச்சு அவங்க வந்து கப் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பை சிஎஸ்கே அணி ஆர்சிபிக்கு கொடுத்ததா அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஆர்சிபிக்கு மேட்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள், மைதானத்துக்கு வெளியே சிஎஸ்கேவை அவமதிக்கும் விதமாக டிஷர்ட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் தாண்டி சிஎஸ்கேவுடைய நேற்றைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. நேற்று சிஎஸ்கே நீ தோத்தாலும் கூட அவ்வளோ எஃபெக்ட் போட்டு அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு ஆடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்பிக்கை வச்ச யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரவீந்திர ஜடேஜாவுடைய இன்னிங்ஸ் அன்பிலீவபிள் இன்னிங்ஸுங்க. எப்பவுமே ஆடாத ஒரு இன்னிங்ஸை வந்து நேற்றைய போட்டியில் அவர் ஆடினார். 77 ரன் அடித்தார். நல்ல ஸ்கோர் தான். பட் இருந்தாலுமே மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு அற்புதமான கேமாக இருந்திருக்கும். தலை தோனி அவர்களும் ஃபினிஷிங் பண்ணாமல் போயிட்டார். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து எப்பயுமே நடக்கிற விஷயம்தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பாலுக்கு 4 ரன் கூட அடித்து கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் எல்லா டைமும் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஃபெயிலியர்ன்றது இருக்கும். எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு அதை தாண்டி தான் நம்ம வந்து அடுத்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் சிஎஸ்கே அணி அடுத்த சீசன் கண்டிப்பாக ஒரு நல்ல டீமாக வந்து கம்பேக் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அந்த நம்பிக்கை மீண்டும் சிஎஸ்கே அணி மேலே எல்லா ரசிகர்கள் வச்சு ஆகணும். அடுத்த சீசன் கண்டிப்பாக தட்டி தூக்க போகிறாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சிஎஸ்கேவின் நேற்றைய தோல்வி குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.